பார்க்கணும். ஏன்னா தாய் தகப்பனுக்கு சொல்கிறத குழந்தைங்களும் சேர்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்திரா நூயி என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லும்பொழுது அம்மா கொஞ்சம் கண்டிப்பானவர் தான். இன்னைக்கு காலையில் நான் வரும்போது பார்த்தேன், பெரும்பாலான குழந்தைகள் இல்லை, 99% குழந்தைகள் அம்மாக்களோட தான் வந்துட்டு இருந்தீங்க. 1-2 குழந்தைகள் சகோதரர்களோடையும் அப்பாவோடையும் வந்துட்டு இருந்தீங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பாவை விட அம்மா கையில் பெண்ணை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு வயசுக்கு அப்புறம் அம்மாவை விட அப்பாவுக்கு ஒரு ஆண் குழந்தைய நன்றாக புரியும். அம்மாவுக்கு ஏன் புரியும் அப்படின்னா, ஒரு 18 வயதில் ஒரு பெண் குழந்தையை கடந்து வரக்கூடிய உடம்பு அளவிலான, உள்ளத்தின் அளவிலான, அறிவின் அளவிலான உள்ள மாற்றங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அம்மாவுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை கடந்து வருவது அப்பாவுக்கு புரியும். ஏன்னா அவர் அதை தாண்டி தான் வந்திருக்காரு. இந்திரா நூயினுடைய அம்மா செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல் என்ன அப்படின்னா, உணவு அருந்தக்கூடிய வேளையில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க தாத்தாவும் கூட இருக்காரு. சாப்பிடும் பொழுது அம்மா சொல்லக்கூடியது, தன்னுடைய 2 மகள்கள்கிட்டையும் சொல்லுவாங்க, ஒன்று பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை நினச்சிக்கோ, அல்லது பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி ஆகும்னு நினச்சிக்கோ. சாப்பிட எல்லாரும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்ககிட்ட பேசணும். இல்லை ஒரு பிரசிடென்ட் பேசினா எப்படி இருக்கும், எங்ககிட்ட பேசு, எழுந்திரிச்சு நின்று பேசு. இந்த பேசுறதுக்கு இந்த குழந்தைங்கள ஏதாவது தடுமாற்றம் வந்தா தயார் செய்யலை. அம்மா தானே கேட்டாங்க, இல்லைம்மா நான் பண்ணலம்மா, நான் விட்டுருவாங்கல்ல அம்மா அப்படின்னு நினச்சிட்டாங்க இந்த குழந்தைங்க அப்படின்னா, இந்திரா பேசுறதுக்கு தயார் ஆகலை அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிடம் அவங்க தாத்தா, ஹூ வாஸ் அ ஜட்ஜ், நீதிபதியாக இருந்த நபர், அவர் இம்போசிஷன் எழுத வைப்பாராம். நமக்கு சிரிப்பு வருது இல்லை, இதெல்லாம் கூடவா அப்படின்னு. என்ன இம்போசிஷன் எழுத சொல்லுவாராம் தெரியுமா? ஐ வில் நாட் கிவ் எக்ஸ்கியூசஸ். நான் ஒரு செயல் செய்யாததற்கு சாக்கு போக்குகள் சொல்லி தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இம்போசிஷன் எழுது. இந்த நேரத்தில் அம்மா இந்த வேலை கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒரு பிரதம மந்திரியாக நினச்சிக்கோ, ஒன்று ஒரு பிரசிடென்ட்டாக நினச்சிக்கோ, எங்களை பார்த்து ஒரு நாட்டில் வந்து நின்று பேசுகிற மாதிரி வீட்டுக்குள்ளே பேசி பழகு அப்படின்னு உணவருந்தும் போது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சபையில் எங்கள் கண்ணு பார்த்து பேசு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தயாரிக்கலை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டா, அடுத்த நிமிடம் அந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தாத்தா கிட்டேருந்து தண்டனை கிடைக்கும். தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான், எக்ஸ்கியூசஸ் கொடுக்க மாட்டேன். ஒரு வேலையை நான் செய்யாமல் போனதற்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு அதை படிக்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் தாத்தா சொன்னதை அந்த குழந்தை பேத்தி செய்யணும் அப்படின்னா தாத்தாவுக்கு அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய மரியாதை இருந்தால் பேத்தி அதை செய்வான்னு புரிஞ்சுக்கோ. வீட்டில் பெரிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெரிய நபர்களுக்கு அம்மாவும் அப்பாவும் வீட்டில் என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய அடுத்த தலைமுறையை அதை கொடுக்கும். அம்மாவும் அப்பாவும் தாத்தா பாட்டிக்கோ மாமனார் மாமியாருக்கோ மரியாதை கொடுக்காத வீடாக இருந்ததுன்னு வைங்க, எத்தனை நல்ல விதை போட்டாலும் போட்ட மண் வளமாக இல்லை அப்படின்னா அது வானுயர ஒரு மரமாக வளராது. ஆலம் விதை போட்டால் ஆலமரம் வரும், ஆனால் ஆலமரம் அளவிற்கு நீட்சியோடும் வளர்ச்சியோடும் வரணும் அப்படின்னா அதற்கான மண்ணும் அந்த பொறுப்பு ஏற்கணும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை உங்கள் குழந்தைங்க கேட்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் உங்களை விட மூத்தவர்களாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி உள்வாங்குறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அதை பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சரியான நச்சுப்பா, இது இந்த பெருசுக்கு வேற வேலையே கிடையாதுப்பா அப்படின்னு விரல் நுனியில தள்ளி விட்டு அலட்சியமா பேசக்கூடிய தாய் தகப்பனாக இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நம் வார்த்தைகள் எடுபடாது. நான் குழந்தைங்களை எப்பவுமே சொல்வேன், வீட்டுக்கு வெளியில ஒரு கண்காணிப்பு கேமரா வைக்கிறோம், யார் வராங்க யார் போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. வீட்டுக்குள்ள கண்காணிப்பு கேமரா வைக்க மாட்டோம், ஆனா கடவுளுக்கு இது தெரியும். வீட்டுக்குள்ள கண்காணிப்பு கேமரா வைக்க மாட்டோங்கிறதுனால தான் குழந்தைகளை வீட்டில் வச்சிருக்காரு. குழந்தைங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா. தாயும் தகப்பனும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செய்கைகள் அத்தனையும் குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க. மொபைல் பயன்படுத்தாதேன்னு சொல்லக்கூடிய தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த மொபைல் அவங்க பயன்படுத்தாம இருக்காங்களா அப்படின்னு தெரியணும். குழந்தைங்க கண் முன்னால இந்த மொபைல் கையில் எப்பவுமே இருக்கக்கூடிய அப்பா, வாட்ஸ்அப்பை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்மா, இந்த மாதிரி சூழலை மட்டுமே பார்க்கக்கூடிய குழந்தைகளாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக தாய்க்கும் தகப்பனுக்கும் இது புதிய நூற்றாண்டு ஆல்ஃபா ஜென் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் பாட்டி மறுபடியும் கண்டிப்பு. அதிலிருந்து தப்பி கல்லூரிக்கு வந்துட்டோம், யூனிஃபார்ம்லேருந்து தப்பிச்சு ஒரு கலர் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக நினைக்கும் போது கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் பாட்டியை விட இன்னும் கடுமையானவர்.
4 குழந்தைங்க ஒன்றா வரும்பொழுது பார்த்த உடனே நிறுத்துவாங்க. அவங்க பிரின்சிபல் மேடம் அங்கே வந்தாலே இங்கே காணாமல் போயிடலாமான்னு தோணும். ஆனால் பக்கத்தில் கூப்பிட்டு கேட்கக்கூடியது, கல்லூரியில் இந்த போட்டி அறிவிச்சிருக்கு, இந்த போட்டியில் பங்கெடுத்தியா, பேர் கொடுத்துருக்கியா, பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்துருக்கியா, கட்டுரை போட்டிக்கு பேர் கொடுத்தியா, இதற்கு கொடுத்தியா, அதற்கு கொடுத்தியா, இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, திருப்பி 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 இதையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த 2 பேரும் மறுபடியும் மறுபடியும் கட்டளைகளை மட்டுமே கொடுத்து கொண்டு இருந்து அதில் பழகி வந்த பின்பு எனக்கு புரிந்தது, வாழ்க்கை கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நியதிகளுக்கு உட்பட்டுத்தான் வாழ வேண்டும். அப்பா அம்மா சொன்னா கோபம் வரும், ஆசிரியர்கள் சொன்னா கோபம் வரும். கோபத்தினால அரை காசுக்கு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா சொல்லக்கூடிய தாய் தகப்பனும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் இந்த கோபதாபங்களை தாண்டி 10 வருடத்திற்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் மாதிரி. இனி என்ன நடக்கும் வாழ்க்கையில், இனி என்ன நடக்கும். நிர்மலா சீதாராமன் மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதற்குள்ள வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்துக்குள்ள என்னால் வர முடியுங்கிறதுக்கு அவங்க 2 பேர் தான் காரணம். அடுத்த ஒன்று, ஒரு செயலை நான் செய்து முடித்த பின்பு இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் என் மனதிலேயே வராத அளவிற்கு சிறப்பாக நான் செய்யக்கூடிய பழக்கமும் எனக்கு அவர்களிடமிருந்து கிடைத்தது. பெற்றோர் வீட்டுக்கிட்ட இருந்து கிடைச்சது, பாட்டிக்கிட்ட இருந்து கிடைச்சது, கல்லூரியிலேருந்து கிடைத்தது. இப்போ பெற்றோர்கள் கிட்ட திருப்பி மறுபடியும் வரேன் நான். இந்த குழந்தைங்க கல்லூரி முடித்து திரும்பி வரும்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அவங்களுக்கு பிடிக்காத கேள்விகளாக இருக்கலாம், எரிச்சலூட்டும் கேள்விகளாக இருக்கலாம், உங்களை பார்த்தாலே போய் பெட்ரூம் அரைஞ்சு கதவை சாத்திக்கலாமான்னு அவங்களுக்கு தோன்ற கேள்விகளாக இருக்கலாம். இருந்தாலும் வாழ்க்கையில் அவங்க கேட்க கேட்க இனிக்க இனிக்க கேட்குற கேள்விகள் எல்லாம் நண்பர்கள் கேட்பார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகள் கேட்பாங்க. ஆனால் அந்த இனிக்க இனிக்க பேசக்கூடிய நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில் வந்துட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு முறை வரக்கூடியது ஒரு உறவு, என்ன, தாய் தகப்பன் அப்படிங்கிற உறவு. வாழ்க்கையில் அவங்களுக்கு இனிமே நீங்கள் தான் தாய் தகப்பன். உங்களை பற்றி அவங்க என்ன நினைச்சாலும் சரி, நம்ம எல்லாரும் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வரும்போது சிக்னல் விழுந்துடும், இல்லைன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். தாய் தகப்பனும் ஆசிரியர்களும் சிக்னல் மாதிரி, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. யாரும் ஸ்பீட் பிரேக்கர் இது வரைக்கும் கொண்டாடினது கிடையாது. ஆஹா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்கப்பா, வேகமாக வந்து விபத்துக்கு ஆளாகாமல் நிதானமாக போகிறேன் அப்படின்னு பக்கத்தில் நின்று யாரும் பாராட்டினது கிடையாது. பச்சை விழும் அப்படின்னு நினைக்க நினைக்க சிகப்பு விழுந்துடும். சிகப்பு விழுந்ததுக்கப்புறம் அது அடுத்த நிமிஷம் பச்சையாக இருக்காது, எதிரில் இருக்கிறவங்க நடக்கிறதுக்கான வழியாக இருக்கும். யாரும் இது வரைக்கும் சிக்னலை கொண்டாடினது கிடையாது. அப்பாடா நான் வரும்போது ரெட் விழுந்துச்சு அப்படின்னு. ஆனால் அந்த சிக்னல் அங்கே இல்லாமல் போனால், வேகத்தடைகள் அங்கே இல்லாமல் போனால் பயணம் செல்பவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினமாக மாறி போயிருக்கும். அதனால் பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு விண்ணப்பமாக கொடுக்குறேன். உங்களை எல்லாம் விட வயதில் பெரிய பெண்மணியாக இருக்கிறதுனாலையும் அனுபவத்தினாலையும் நான் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய கடமை குழந்தைகளுக்கு பிடித்திருக்கலாம், பிடிக்காமல் போகலாம், புரிந்து கொள்ளலாம், புரியாமல் போகலாம். ரொம்ப அழகாக கடைசியில் முடிக்கும் பொழுது செந்தூர் மேம் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க, எந்த காலத்திலும் மாறாத சில உண்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாறாத சில அப்படிங்கிறதுல தாய் தகப்பனுடைய அக்கறை. நான் அன்புங்கிற வார்த்தை பயன்படுத்தலை, செல்லம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலை. ஏன்னா செல்லத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாத தலைமுறை தான் பெற்றோர் தலைமுறையாக இப்போ இருக்கீங்க. செல்லம் குழந்தைங்களை பார்த்து பயப்படும், குழந்தைங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும், கேட்டதை கொடுக்கும், கேட்காததையும் கொடுக்கும், கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி கொடுக்கும். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி, பல்பொருள் அங்காடி மாதிரி பெற்றோர்கள் மாறிப்போன ஒரு சூழ்நிலை இது. நான் அதை சொல்லவே இல்லை. நான் சொல்லக்கூடியது அக்கறை. அன்பை விட பெரியது, செல்லத்தை விட பொறுப்பானது. அக்கறை இருக்குமே ஆனால் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கும், மடைமாற்ற வேண்டிய இடத்துல மடைமாற்றும். என் குழந்தைக்கு என்ன பிடிக்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பரிதவிப்பும் பயமும் இல்லாமல் இருப்பார்கள் பெற்றோர். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கணும், சொல்லக்கூடிய விதத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதில் மென்மை இருக்கணும், அதில் கருணை இருக்கணும். கண்டிப்பாக கோபமோ காழ்ப்போ கசப்போ இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ வீட்டிலேருந்து இன்றைக்கி திரும்பி வராங்க அப்படின்னா, இன்றைக்கி கல்லூரியில் கால் வச்சாச்சு, திரும்பி வந்தால் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் ஐசக் இசிடோர் அரபாயோடைய அம்மா கேட்ட அதே கேள்வியை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த கேள்வியுடைய பொருள் என்ன? எப்போ ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல கேள்வி ஒன்றால் கேட்க முடியும்? வகுப்பில் நீ கவனிச்சிருந்தா கேட்க முடியும். கவனிச்சதில் அந்த கேள்விக்கு பதில் வரலை அப்படின்னு நீ நினைச்சா கேட்க முடியும். ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடத்தையும் தாண்டி நீ யோசிச்சிருந்தா எழுந்திருச்சு நின்று எனக்கு இது புரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியும். அப்படின்னா என்ன பொருள்? எதற்காக உன்னை பள்ளிக்கு அனுப்பினேனோ அந்த வேலையை செய்தாயா அப்படிங்கிறது தான் கேள்வி. அது கேட்க வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, அது கேட்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்குது. அது போக நான் இன்னொரு பெண்மணியை பற்றியும் சொல்கிறேன். குழந்தைங்க கிட்ட இன்னைக்கு கேளுங்க, எல்லார் கையிலையும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, யாரும் ஃபோனை தொடாதே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டோன்ட் சே நோ டு யுவர் மொபைல் ஃபோன், பட் சே நோ டு த ஜங்க் தட் கம்ஸ் இன் தி மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனில் வரக்கூடிய குப்பைக்கு நோ அப்படின்னு சொல்லுங்கள்.
அவர் நோ அப்படின்னு சொல்லும்போது கூட நான் நினைச்சேன், என்னை பொறுத்த வரைக்கும் நோ அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாக்கியம். இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அ சென்டென்ஸ். நான் நோ சொல்ற விதத்துல அதுவும் கேபிட்டலாக இருக்கணும், போல்டாக இருக்கும், விதின் கொட்டேஷன் இருக்கும், அண்டர்லைன் பண்ணியிருக்கும். நான் நோ அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்ன அளவிற்கு மிக முக்கியமானது. நான் மொபைல் ஃபோனுக்கு நோ சொல்லலை, ஏன்னா அது மிகவும் முக்கியமானது. எங்கோ ஒரு இடத்துல இருக்கீங்க, கொண்டு போய் வண்டியில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உடனடியாக பெற்றோரை தொடர்பு கொள்றதுக்கு கண்டிப்பாக வேணும். பாதுகாப்பாக இருப்பதற்கு மொபைல் ஃபோன் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக யாருக்கோ ரத்த தானம் பண்ணணும், இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு பேராபத்து, இவை எல்லாவற்றுக்கும் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிற விதத்தில் தான். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் மொபைல் ஃபோன், பட் ஐ எம் ரியலி அகெயின்ஸ்ட் அ மொபைல் ஃபோன் கல்ச்சர். அதனுடைய கலாச்சாரம்னு ஒன்று கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அதை எதிர்த்து தான். இப்போ இன்னைக்கு நான் அடுத்து சொல்லக்கூடிய பெண்மணியை பற்றியும் அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்கிட்ட கேளுங்க. இல்லை படித்து இது தெரிந்த தாய் தகப்பனா இருந்தீங்களா, மிகப்பெரிய நன்றி. ஒரு பெற்றோர் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது உமாதேவிங்கிற பதில வந்து சொன்னாரு. அவருக்கான கைதட்டல் நீங்க யாரும் கொடுக்கல, அது இப்பவே கொடுத்துடலாம். கைத்தட்டல நம்பிக்கை இல்லாத நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை நம்ம சகிச்சுட்டு போற மாதிரி தான் இந்த கைத்தட்டல் இல்லாத நம்பிக்கைகளையும் ஒத்துக்கிட்டு தான் போகணும். இந்த கைத்தட்டல் இல்லாத நபர்கள் அப்படி கையை தட்ட மாட்டான்னு உட்காந்துருந்தா அவங்க கையை கடன் வாங்கி கூட மற்றவங்க தட்டலாம், எப்படியும் அவங்களோ பயன்படுத்துறது இல்லை இல்லையா. கைத்தட்டல் அப்படிங்கக்கூடியது நான் பாராட்டுறேன். எனக்கு தோன்றாதது அந்த நபருக்கு தோன்றியது. 2 புத்தகங்களை பரிசாக வாங்கும் தகுதி இவ்வளவு பெரிய அரங்கத்தில் அந்த நபருக்கு மட்டும்தான் இருந்தது அப்படின்னா இன்னும் ஆரோக்கியமாகவும் ஆவேசமாகவும் கூட கை தட்டலாம். தட்டி முடியுங்க. அதுக்கப்புறம் சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இப்போ படித்து பட்டங்கள் பெற்று இந்த குழந்தையை இந்த கல்லூரியை சேர்க்கணும்னு எனக்கு தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்கணும் தான் மேடம் நாங்கள் வந்தோம் அப்படின்னு நினைக்கிற பெற்றோராக இருந்தாலும் சரி, இந்திரா நூயி அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா நூயி இந்தியாவில் பிறந்தவங்க, சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க, சாதாரணமான மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய சகோதரி சந்திரிகா அம்மா வேலைக்கு செல்லக்கூடிய அம்மா அல்ல. ஆனால் இங்கிருந்து புறப்பட்டு போய் ராஜ்நூயி அவர்களை திருமணம் செய்து கொண்டு, சொல்லப்போனால் இந்த அக்டோபர் மாதம் வரும்போது அவங்களுக்கு 69 முடிந்து 70வது வயதை தொடுவாங்க. பெப்சிகோ நிறுவனத்தினுடைய சிஇஓவாக ஆண்களால் மட்டுமே சூழப்பெற்ற பெப்சி அந்த கம்பெனியினுடைய தலைமை பொறுப்பில் போய் ஒரு பெண்மணி இங்கிருந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரணமாக படித்து மேலே கிளம்பி போய் அமெரிக்காவின் உன்னதமான ஒரு பொறுப்பில் அத்தனை பேருக்கு நடுவில் போய் உட்காரணும் அப்படின்னா என்ன அந்த குடும்பம் அவங்களுக்கு செஞ்சிருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா தாய் தகப்பனுக்கு சொல்றத குழந்தைங்களும் சேர்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்திரா நூயி என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லும் பொழுது அம்மா கொஞ்சம் கண்டிப்பானவர் தான். இன்னைக்கு காலையில் நான் வரும்போது பார்த்தேன், பெரும்பாலான குழந்தைகள் இல்லை, 99% குழந்தைகள் அம்மாக்களோட தான் வந்துட்டு இருந்தீங்க. 1-2 குழந்தைகள் சகோதரர்களோடையும் அப்பாவோடையும் வந்துட்டு இருந்தீங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பாவை விட அம்மா கையில் பெண்ணை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு வயசுக்கு அப்புறம் அம்மாவை விட அப்பாவுக்கு ஒரு ஆண் குழந்தைய நன்றாக புரியும். அம்மாவுக்கு ஏன் புரியும் அப்படின்னா, ஒரு 18 வயதில் ஒரு பெண் குழந்தையை கடந்து வரக்கூடிய உடம்பு அளவிலான, உள்ளத்தின் அளவிலான, அறிவின் அளவிலான உள்ள மாற்றங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அம்மாவுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை கடந்து வருவது அப்பாவுக்கு புரியும், ஏன்னா அவர் அதை தாண்டி தான் வந்திருக்காரு. இந்திரா நூயினுடைய அம்மா செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல் என்ன அப்படின்னா, உணவு அருந்தக்கூடிய வேளையில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க தாத்தாவும் கூட இருக்காரு. சாப்பிடும் பொழுது அம்மா சொல்லக்கூடியது தன்னுடைய 2 மகள்கள்கிட்டையும் சொல்லுவாங்க, ஒன்று பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா நினச்சிக்கோ, அல்லது பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி ஆகும்னு நினச்சிக்கோ. சாப்பிட எல்லாரும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்ககிட்ட பேசணும். இல்லை ஒரு பிரசிடென்ட் பேசினா எப்படி இருக்கும், எங்ககிட்ட பேசு, எழுந்திரிச்சு நின்று பேசு. இந்த பேசுறதுக்கு இந்த குழந்தைங்கள ஏதாவது தடுமாற்றம் வந்தா தயார் செய்யலை. அம்மா தானே கேட்டாங்க, இல்லைம்மா நான் பண்ணலம்மா, நான் விட்டுருவாங்கல்ல அம்மா அப்படின்னு நினச்சிட்டாங்க இந்த குழந்தைங்க. அப்படின்னா இந்திரா பேசுறதுக்கு தயார் ஆகலை அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிடம் அவங்க தாத்தா ஹூ வாஸ் அ ஜட்ஜ், நீதிபதியாக இருந்த நபர், அவர் இம்போசிஷன் எழுத வைப்பாராம். நமக்கு சிரிப்பு வருது இல்லை, இதெல்லாம் கூடவா அப்படின்னு. என்ன இம்போசிஷன் எழுத சொல்லுவாராம் தெரியுமா? ஐ வில் நாட் கிவ் எக்ஸ்கியூசஸ். நான் ஒரு செயல் செய்யாததற்கு சாக்கு போக்குகள் சொல்லி தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இம்போசிஷன் எழுது. இந்த நேரத்தில் அம்மா இந்த வேலை கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒரு பிரதம மந்திரியாக நினச்சிக்கோ, ஒன்று ஒரு பிரசிடெண்ட்டாக நினச்சிக்கோ, எங்களை பார்த்து ஒரு நாட்டில் வந்து நின்று பேசுகிற மாதிரி வீட்டுக்குள்ளே பேசி பழகு அப்படின்னு உணவருந்தும் போது அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சபையில் எங்கள் கண்ணு பார்த்து பேசு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தயாரிக்கலை
அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டா அடுத்த நிமிடம் அந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தாத்தா கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும். தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா இதுதான், எக்ஸ்கியூசஸ் கொடுக்க மாட்டேன். ஒரு வேலையை நான் செய்யாமல் போனதற்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு அதை படிக்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனா தாத்தா சொன்னதை அந்த குழந்தை பேத்தி செய்யணும் அப்படின்னா தாத்தாவுக்கு அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய மரியாதை இருந்தா பேத்தி அதை செய்வான்னு புரிஞ்சுக்கோ. வீட்டில் பெரிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெரிய நபர்களுக்கு அம்மாவும் அப்பாவும் வீட்டில் என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய அடுத்த தலைமுறையை அதை கொடுக்கும். அம்மாவும் அப்பாவும் தாத்தா பாட்டிக்கோ மாமனார் மாமியாருக்கோ மரியாதை கொடுக்காத வீடாக இருந்ததுன்னு வைங்க, எத்தனை நல்ல விதை போட்டாலும் போட்ட மண் வளமாக இல்லை அப்படின்னா அது வானுயர ஒரு மரமாக வளராது. ஆலம் விதை போட்ட ஆலமரம் வரும், ஆனா ஆலமரம் அளவிற்கு நீட்சியோடும் வளர்ச்சியோடும் வரணும் அப்படின்னா அதற்கான மண்ணும் அந்த பொறுப்பு ஏற்கணும். நீங்க சொல்ற வார்த்தைகளை உங்க குழந்தைங்க கேட்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க உங்களை விட மூத்தவர்களாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி உள்வாங்குறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அதை பெருசா எடுக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சரியான நச்சுப்பா, இது இந்த பெருசுக்கு வேற வேலையே கிடையாதுப்பா அப்படின்னு விரல் நுனியில தள்ளி விட்டு அலட்சியமா பேசக்கூடிய தாய் தகப்பனாக இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நம் வார்த்தைகள் எடுபடாது. நான் குழந்தைங்களை எப்பவுமே சொல்வேன், வீட்டுக்கு வெளியில ஒரு கண்காணிப்பு கேமரா வைக்கிறோம், யார் வராங்க யார் போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. வீட்டுக்குள்ள கண்காணிப்பு கேமரா வைக்க மாட்டோம், ஆனா கடவுளுக்கு இது தெரியும். வீட்டுக்குள்ள கண்காணிப்பு கேமரா வைக்க மாட்டோங்கிறதுனால தான் குழந்தைகளை வீட்டில் வச்சிருக்காரு. குழந்தைங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா. தாயும் தகப்பனும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செய்கைகள் அத்தனையும் குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க. மொபைல் பயன்படுத்தாதே மொபைல் பயன்படுத்தாதேன்னு சொல்லக்கூடிய தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த மொபைல் அவங்க பயன்படுத்தாம இருக்காங்களா அப்படின்னு தெரியணும். குழந்தைங்க கண் முன்னால இந்த மொபைல் கையில எப்பவுமே இருக்கக்கூடிய அப்பா, வாட்ஸ்அப்பை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்மா, இந்த மாதிரி சூழலை மட்டுமே பார்க்கக்கூடிய குழந்தைகளாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக தாய்க்கும் தகப்பனுக்கும் இது புதிய நூற்றாண்டு ஆல்பா ஜென் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி, அதே தான் பெற்றோர் எவ்வழி குழந்தைகள் எவ்வழி. அதனால ரெண்டாவதா அடுத்த விண்ணப்பத்தையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னெல்லாம் உங்க குழந்தைங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முன்மாதிரியாக இருக்க வேண்டிய கடுமையான பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர் அப்படின்னா கம்பெனியை விட்டு இறங்கி போகும்போது சாதாரண நபர். ஒரு பேங்கினுடைய கேஷியர்னா இறங்கி போகும்போது சாதாரண நபர். கம்பெனியினுடைய சிஇஓ இறங்கி போகும்போது சாதாரண நபர். ஆனா ரெண்டு பேருக்கு மட்டும் இது கட்டுப்படி ஆகாது. தாய் தகப்பனுக்கும் கட்டுப்படி ஆகாது, ஆசிரியருக்கும் கட்டுப்படி ஆகாது. நீங்க எங்க போனாலும் உங்க குழந்தைங்களுடைய அம்மா அப்பாவா மட்டும்தான் குழந்தைங்க உங்களை பார்ப்பாங்க. எங்க போனாலும் ஆசிரியர்களாக மட்டும்தான் பார்க்கப்படுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கனவு கண்டு இவ்வளோ பெரிய ஒரு கனவு கோட்டையை கட்டுறோம் அப்படின்னா இந்திரா நூயி அவருடைய சொல்றாங்க, என்னுடைய வளர்ப்புல சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். இத்தனாவது தேதி இந்த வேலையை நான் முடிச்சிருக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் நாளே முடிக்கக்கூடிய தாய் தகப்பனை குழந்தைங்க பார்த்து பார்த்து வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரியும் எங்க வீட்டில் சாக்கு போக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் படிக்கணும்னா இந்த நேரத்தில் படிக்கணும்னு மட்டும்தான் அர்த்தம். கேட்பாங்க குழந்தைங்க, இது என்னப்பா மிலிட்ரி கவர்மெண்ட்டா, என்னது இது இராணுவ ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி இராணுவம்னு ஒன்று இந்தியாவில் இருக்க போகத்தானே நீங்களும் நானும் இந்த அரங்கத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்கும். சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூருக்கு 2 பெண்மணிகள் கிளம்பி போவாங்க. யார் பெற்ற பெண்ணோ, யாருடைய மகளோ, யாருடைய மனைவியோ, யாருடைய அம்மாவோ நாப்பிட்ட காப்பாற்றுவாங்கிற தைரியத்தில் தானே இந்தியாவினுடைய தெற்கு கோடி மூலையில் ஒரு மதுரையில் மங்கையர்கரசி கல்லூரியில் இந்த அரங்கத்தில் அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கோம். அந்த 2 பெண்மணிகளுக்காக கையை தட்டலாமா? கர்னல் சோஃபியா குரேஷி அண்ட் வியோமிகா சிங், விங் கமாண்டர், 2 பெண்கள். அப்படி ஒன்று விதை போட்டவங்க வரல. அவங்க 2 பேருடைய குடும்பத்தையும் மறுபடியும் பாருங்க. வீரம் விளையணும் அப்படின்னா அந்த மண் அதற்கு தகுதியாக இருந்திருக்கணும். வீட்டில் மீண்டும் 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 அந்த கருத்துக்கள் சொல்லப்பட வேண்டும். அப்போ பெற்றோர்கள் கிட்ட 3 வருடம் கழிச்சு உங்க குழந்தைங்க இதே 25ஆம் தேதி வரும், இதே 6வது மாதம் வரும். நான் ஒரு 10 வருஷம் அவகாசம் கொடுக்குறேன். இதே 25ஆம் தேதி 6வது மாதம் 2035 இந்த மேடையில் உங்க குழந்தைங்க சிறப்பு விருந்தினர்களாக இறங்கி நடந்து வரணும். அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படணும், அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படணும், அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ தரப்படணும். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இங்கே அப்பொழுது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி பேராசிரியர் பேசணும் அப்படின்னா ஊர் கூடி தேர் இழுக்கணும்.
தேரை இழுத்து கொண்டு வந்து வச்சாச்சு, நடுவுல குழந்தைங்களை நிறுத்தியாச்சு. கல்விங்கிற தேர்ல உங்க குழந்தைங்களை தெய்வமா உட்கார வச்சிருக்கீங்க. வடம் பிடிச்சு இழுக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் இழுக்கக்கூடியது தாய் தகப்பனாக இருக்கும், இன்னொரு பக்கம் இழுக்கக்கூடியது ஆசிரியர்களாக இருக்கும். இவங்க 2 பேரும் இந்த தேரை இழுத்து கொண்டு வந்து எந்த இடத்துல தெய்வத்தை நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும். சாதாரணமா வந்து போறவங்க சில பேர் வெறும் தொட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த தொட்டு கொடுக்குற ஆட்கள் அல்ல, வடம் பிடிச்சு இழுக்க வேண்டிய ஆட்கள் நீங்க. அந்த பொறுப்பு கையில இருக்குமே ஆனால் கண்ணு பார்த்து குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கிட்ட கேட்க வேண்டியது. மூன்றாவதாக 18 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இவங்க கேர்ள்ஸ்ன்னு சொன்னதும் ஏஞ்சல்ஸ்ன்னு சொன்னதும் இல்லை சூப்பர் ஸ்டார்னு சொன்னதும் அது எல்லா பட்டங்களையும் 2035 வரைக்கும் நீங்கள் பத்திரமா வைங்க. 35 தெரியும் whether these people grow with wings. தோளில் ரெக்கையும் காலில் சக்கரமுமா இந்த குழந்தைங்க. ரெக்கைக்கு சோர்வு ஏற்பட்டா சக்கரம் உருளணும், சக்கரம் சோர்ந்து போனால் ரெக்கை பறக்கணும். அப்படி இந்த குழந்தைங்க இந்த மேடைக்கு வர வரைக்கும். ஆனால் அதுக்குள்ள நான் சொல்லக்கூடியது woman. காலேஜ் இஸ் meant for a woman. முழுமையாக அறிவு சார்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய பெண். அப்படி வளர்ந்துருக்கிற பெண்ணை நான் பிரித்து பார்த்தேன் அப்படின்னா அந்த உமன்ல W அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, WOMAN. எப்படியும் அடுத்த வருடம் நீங்கள் எல்லாரும் கொண்டாடுவீங்க. ஒரு மார்ச் 8ஆம் தேதி வரும், வந்து அடுத்த நிமிடம் விமென்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவீங்க. யாராவது ஒரு பெண்மணி வருவாங்க, 1 மணி நேரம் அவங்களுடைய பேச்சு இருக்கும், கைத்தட்டல் இருக்கும். அப்பாடா மார்னிங் கிளாஸஸ் இல்லைப்பா, அவங்க அப்படியே இழுத்து 1 மணி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னா 1 to 2 லஞ்ச் பிரேக் கேட்டுடலாம். அப்புறம் ஒரு அவர் தானே இன்னைக்கு என்ன பேசுனாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோன்னா அந்த டே முடிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களா உட்காந்துருப்பீங்க. உங்கள் வயசில் எங்கள் காலத்தில் அது கொண்டாடப்படலை, பட் இருந்தால் நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன். தட் இஸ் நாட் தி கேஸ் அட் ஆல். அப்படி வரும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது W அப்படின்னா இட் இஸ் சர்டன்லி நாட் ஃபார் அ ஒண்டர் கிட். ஆஹா என்று ஆச்சரியப்படக்கூடிய நட்சத்திர குழந்தையை பற்றி நான் சொல்லலை. W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ வாரியர், நாட் அ வரியர். எப்போ பார் கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்குது. வாரியர், போராளியாக நிற்கிற 18 வயசு போதும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக, பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக, பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக, பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக, பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக, பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
ஆட்சியாளருக்கு பயன் தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக. பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக. பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக. பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக. பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எய்யான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் மூர்வ விளக்க உரை. அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் சொல்லாமல் விட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக. பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. கலைஞர் விளக்க உரை. விரும்பிக் கேட்டாலும் கூட பயனுள்ளவற்றை மட்டுமே சொல்லி பயனற்றவைகளைச் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும்.